இப்பதான்ப்பா கம்ஃபர்டபுளா குந்து நேனா குந்து. எவ்வளோ நேரண்டி பசிக்குதுல்ல உள்ள வந்துருக்கான் சீக்கிரம் வா. வர திங்கிறதுக்குன்னே அலையாத. அப்படியே அலைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சிட்டாலும். கறியை பார்த்தா தான் கண்ணு கலர்ஃபுல் ஆகுது. கோழிக்கு 2 கால்ல ஒன்னு சமைக்கும் போதே சாப்பிட்டேன். காலையில தின்ன மாட்டாரு இவரு. 3 தின்னு. பெருமாளே காலங்காத்தாலே வந்து தொலைஞ்சுட்டான். அக்கா ஜனனிக்கு வரன் பார்க்க சொல்லியிருந்தல்ல, இந்தா இதுல 4-5 போட்டோஸ் இருக்கு, பார்த்து சொல்லு. ரொம்ப நன்னா இருக்கேடா. போன வாட்டியை விட இந்த வாட்டி ரொம்ப சூப்பரா இருக்குடா. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்ற, கல்யாணம் தான் நடந்த மாதிரி தெரியல. நான் என்னடா பண்றது? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ தான் பண்ணிக்க போறா. அவ பார்த்து சொன்னாலே எனக்கு ஓகே தான். உன்னை பார்த்துனே இருக்கணும் போல இருக்குது மாமி, உன் கூட பேசினே இருக்கணும் போல இருக்குது. உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட உள்ளெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுடி. எங்கள் ஆற்றுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு நீக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நினைச்சண்டி, எங்களை மாதிரி பசங்க கிடைக்கிறதுலாம் கஷ்டம் மாமி. எங்கள் காதலியை கரெக்ட் பண்ணுறது கட்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். கிடைக்கலையா எங்கள் கட்டை வேவர வரைக்கும் கன்னிசாமி வந்துட்டு காலத்தை கழிச்சுட்டு போய்கினே இருப்போம். எங்களுக்கெல்லாம் வாய் கவுச்சா இருந்தாலும் வார்த்தை சுத்தமாக இருக்கும் மாமி, புரியுதா? இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய? ஏன் இப்போ நீங்கள் இப்படிலாம் பேசுகிறேன்? நான் உங்களை நம்பலன்னு சொன்னேனா? உங்களை நம்பாம உங்களை பற்றி தெரியாமல் எவ்வளோ நாள் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க. இல்லை மாமி, நீ பேச ஆரம்பிச்சது ஏதோ வேற மாதிரி. வேற மாதிரினா என்ன சொல்லுங்க. இல்ல அதை விடு. கழட்டி விட்டுருவேன்னு நினைச்சீங்களே? ஏய் சாரி மாமி, அப்படிலாம் நான் நினைப்பேன். நான் சொல்லு. எனக்கு தெரியும் நீங்க அப்படிதான் நினைச்சேன். சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போற அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி. நான் எப்பயாச்சும் உங்களை எதிர்த்து பேசியிருக்கேனா சொல்லுங்க. ஏன்? ஏன்னா எனக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். நீங்க எனக்கு கிடைக்கலனாலும் என் உயிரை கொடுத்துருவேன். ஏய் சி, பைத்திய மாதிரி பேசுனுக்காத. என்னத்துக்கு பத்தி அவளாம் வாத்தி விட்டுனுக்குற? சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணி. ஏய் நில்லுடி. ஏய் ஏய் நில்லுடி. ஏய் நில்லு. ஏய் மாமி சொல்லிக்கினே இருக்கிறேன். சோ என்ன விடுங்கோ. ஏய் முடியாது. இறக்கி விடுங்கோ. முடியாது. நீங்க தான் என்ன நம்பலல, எதுக்கு தூக்கினீங்க? இறக்கி விடுங்கோ. ஏய் லூசு, நான் ஏன்டி உன்னை நம்ப மாட்டேன்னு சொன்னேன்? என் மொத்த உலகமும் என் 2 கைக்குள்ள அடங்கின மாதிரி இருக்கு. சும்மா டயலாக் பேசாதீங்கோ. வா இப்பயே போய் உங்க அம்மாட்ட பொண்ணு கேட்கலாம். வா வா. சோ பா பெண்டு நிமிந்து போச்சு மாமி. எத்தனை தடவை சொல்லியிருக்க மாமி, என்னைக்குமே ஃபியூச்சர் நினைச்சு ஃபியர் ஆக கூடாது. பிரசன்ட்ல இருக்கிறத பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். போ பாத்து. வந்துட்டாலே ஜனனி, வாமா. மாமா போட்டோ எடுத்துன்னு வந்திருக்கா, வரன் பார்த்து சொல்லுமா. ஜனனி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிடணுமா? மாசம் நிற்காம வா, வந்து ஃபோட்டோஸ் பார்த்து சொல்லு. இந்த நாய்க்கு எனக்கு கல்யாணம் ஆகல, இது என்ன கல்யாணம் பண்ண சொல்லு. வாமா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? மா என்னடி அது? சொல்லு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா. தனியா என்னம்மா? எல்லாம் நம்மாத்து மனுஷா தானே இருக்கா, இங்கேயே சொல்லு. வந்து நான் ஒருத்தரை லவ் பண்றேம்மா. என்னடி சொல்ற?
இதுக்கு தான் முதல்லயே சொன்னேன் காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுவீன்னு. பாரு எப்படி வந்து நிக்கிறா பாரு. இந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஐயோ 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 என் மானமே போச்சு. என் அம்மா, குடும்ப அதெல்லாம் மானத்தையே இல்லம்மா. வாங்கிட்டாலே. ஐயோ அம்மா, பகவானே, அம்மா, நம்ம நான் ஆத்துல சொல்றது தான் கொஞ்சம் இப்படி கேளுமா. நடக்கணுமா? ஏன்னா சும்மா அச்சோ, அங்க எதுக்கு நான் உட்கார்ந்து அம்மா. இருக்கேன்? போயிட்டு அங்க போய் மண்ணெண்ண கண்ணு எடுத்து அம்மா, வாங்கண்ணா. நான் வேண்டாம்மா. சொல்ற? அம்மா, அதை செய்யுங்க உன்னை. அம்மா, இங்க நான் போறீங்க சொல்றது- அப்பா, நில்லுங்கப்பா. அம்மா, நான் சொல்றது கேளுமா ஒரு நிமிஷம். குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலே. அம்மா, நான் அப்படிலாம் என்ன எதுவும் பண்ணுவேன் இல்லம்மா. பெருமாளே? அம்மா, எப்படி அடுத்தவா வேற- மூஞ்சில முழிக்க அம்மா, ஒரு போறனோ நிமிஷம் தெரியலையே. கேளுமா. சீக்கிரம் வாங்கண்ணா. வர இருடி எடுத்துட்டு வர வேண்டாமா? அப்பா, அப்பா, நீங்களாச்சும் அம்மாட்ட வாங்க, வாங்க. சொல்லுங்கப்பா. அப்பா, கொண்டாங்க. அவளை பெத்த பாவத்துக்கு கொட்டிக்கோங்க. அச்சோ, அப்பா வேண்டாம்ப்பா. என் கூட பிறந்து தொலைச்சல குனி. லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காதம்மா. ஊது ஊது சுவாகா. உன்னை பெத்த பாவத்துக்கு நானும் கொட்டிக்கிறேன். ஐயோ ராமா, அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது பத்து பெட்டி கேளுமா. எங்கண்ணா? பத்து பெட்டியை கொடுங்க. அதோ இருக்கு. அம்மா, கொளுத்திக்க வா. நான் ஊன்னு சொல்றச்சே அம்மா, கொளுத்திக்கோங்க. நிறுத்துமா. அம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. அதுக்கப்புறம் கொளுத்திக்கவா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. அச்சோ, அச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? வேற வழி இல்ல. மா, நான் லவ் பண்றேன்னு தானே சொன்னேன். ஆனா அவளும் நம்மளவாதாம்மா. இததான் நான் ரொம்ப நேரமா சொல்லணும்னு வரேன். ஆனா நீங்க தான். அம்மா, மாப்பிள்ளைய எப்படி ஆத்து கழிச்சுன்னு வர போற? நாளைக்கே. ம்? கொளுத்திக்க வா. ஆ? நீங்க வேற அபசகுணமா பேசிட்டு அத போட்டு தூர போங்க. ம். என்னடி நான் பாட்டு பேசினே இருக்கிறேன், நீ அமைதியாவே இருக்க. என்ன? இல்ல, ஆ, நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டேலே. நான் ஏன் மாமி உன்னை திட்ட போறேன்? என்னன்னு சொல்லு. அது நான் என் அம்மாட்ட உங்க அம்மாட்ட சின்னதா சின்னதா குட்டியா குட்டியா ரொம்ப ரொம்ப குட்டியா ரொம்ப ரொம்ப குட்டியா சின்னது மாதிரி குட்டியா குட்டி குட்டி மாதிரி சின்னதா சின்னதா குட்டியா குட்டி குட்டியா சின்னதா அப்படியே போட்டனா? பாத்தேலா கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுறேன். ஏய் பின்ன என்னடி? என்ன விஷயம் கேட்டா சின்னதா குட்டியான்னு வெறுப்பேத்திட்டு இருக்க? அது சொல்லு. எங்க ஆத்துல நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். போய் தானே, அதெல்லாம் நான் போற போகல சொல்லிட்டு போய்கினே இருப்பேன். இதுக்கு அடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க லூஸு? அச்சோ, நான் சொன்ன பொய்ல என்னை விட நீங்க தான் அதிகமா ஃபீல் பண்ணுவேல். நானா? ஏய் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் நான் ஃபீல் பண்றேனா இல்ல அதை கூலா டீல் பண்றேனான்னு பாப்போம். அது நீங்க என்ன ஆளுங்கோ நாங்க என்ன ஆளுங்கோ? இதுல என்ன மாமி உனக்கு டவுட்டு? நம்மளாம் மனுஷாளுங்க தான். அச்சோ, அது இல்ல. வேற? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? நான் ஆண் ஜாதி, நீ ஏன் பொஞ்சாதிடி? ஷோ, சீரியஸா பேசும்போது விளையாடாதேல். ஏய் என்னடி உன் பிரச்சனை? நான் எங்க ஆத்துல நீங்களும் எங்க ஆளுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுவேல் ஏது பண்ணுவேல்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நீங்க ஃபேமிலியோட வந்து பொண்ணு கேளுங்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடி பாவி, என்னடி சொல்ற? இதெல்லாம் தப்புடி. நம்ம ஏமாத்தோம் தெரிஞ்சா பெருமாள் பெரம்பால் அடிப்பார். என்னென்ன பண்ண சொல்றேல்? அவ தலையில மண்ணெண்ணெய் ஊத்திட்டு நிக்கிறா. ஐயோ மண்டையில மண்ணெண்ணெய் ஊத்தப்படாது, நல்லெண்ணெய் தான் ஊத்தணும். அவ குளிக்க நிக்கல, கொளுத்திக்க நிக்கிறா. புரியறதா? நீங்க சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதேல். எங்க அம்மா நான் சொல்றத கேக்குற நிலைமையிலேயே இல்ல. இதுல எங்க நாய் மாமா வேற. இப்படி ஒரு விஷயத்தை எங்க வீட்ல பேசுறது ரொம்ப கஷ்டம்டி. இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன மறந்துருங்கோ. ஏய் சாவடிச்சிருவேன். இப்படி மறக்கிறதுக்கு அடி மாங்கன்னு உன்னை லவ் பண்ண? மோ ப்ளீஸ்மா. டேய், என்னால கண்டிப்பா முடியாதுடா.
மோ நான் என்ன உன்னை நகையடிக்கவா சொல்றேன், நடிக்க தானே சொல்றேன். எனக்காக இத்த கூட பண்ண மாட்டியா நீயே? முடியவே முடியாது. அதான் ஏம்மா? ஏன்னா அம்மாக்கு பயமாக்குதுடா. மோ எல்லாத்துக்கும் இப்படி பயந்து சாவாதம்மா நீ. டே நைனா, இது அஃபுன்ஸ்டா. மாட்டினா போலீஸ் அண்ணன் புச்சு குத்துடுவாங்கடா. நமக்கு வேணாடா அந்த பொண்ணு. என் அண்ணன் பொண்ணு ஜோதி நம்ம வீட்டுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாட்டம் இருப்பாடா. நீ அவளை கட்டிக்கடா. அம்மா சொன்னா கேளுப்பா. மோ ஏம்மா அப்படி புரிஞ்சுக்கவே மாட்ற? மோ இங்க பாரு, கச்சியா சொல்றேன், அந்த பொண்ணுக்காண்டி எனக்கு கிடைக்கல வெஸ்ட குச்சி செத்துருவாமா நானு. டேய் என்னடா இப்படி பேசுற? யோ என்னைய பார்த்து சும்மா இருக்கிற? என்னன்னு கேளியா? டேய் நான் பேசிக்கிறேன், நீ அஞ்சு உள்ள போ. அதான் நான் பேசிக்கிறேன்றல, உள்ள போ. டேய் இப்பாலைக்கு வந்து குந்து, வந்து குந்து. நீ ஒன்னையும் கவலைப்படாத நைனா, அப்பா ஆட்டிங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். அத்தை பார்த்து அக்கறைக்காரமே நாளைக்கு ஆட்டம் கண்டுபிடும் பாரு. ஓ நீ முதல்ல இப்படி பேசத நிறுத்து. அங்கெல்லாம் அவா பாஷை தான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது. அவா பாசனா அவா பாஷை அத்தை எப்படி நைனா பேசுறது? அது ரொம்ப ஈஸிப்பா. ஐயா மியா, இப்போ தெலுங்குல பேசினா நீ என்ன பண்ணுவ? எத்த சொன்னாலும் அது பக்கத்துல லூ போட்டு பேசுவேன். ஆ, அதே மாதிரி அவா பாஷையில எத்த பேசணும்னாலும் கோ போட்டு பேசணும். அவ்வளோதானா கோ, அவ்வளோதானாங்கோ. அவள்தான். ஆ ஆ, இப்போ அவா பாஷையில வானா வாங்கோன்னு சொல்லுவா. ஆ அப்போ போனா போங்கோ. ஆ, அவ்வளவுதான், சூப்பரு. இப்போ தானா தாங்கோ. அவ்வளவுதான். இப்போ உக்காருனா குந்துங்கோ. வரவேல போ, சும்மா சாரி நைனா, சாரி நைனா. உக்காருனா அவ பாஷையில உக்காருங்கோன்னு சொல்லணும். உக்காருங்கோ, ஆ, அவ்வளவுதானே நைனா? ஐயோ நான் பிரவுன் ஆயிட்டுனுங்கோ. உங்க மம்மிய நாளைக்கு மாமியா கிளம்பி வர சொல்லுங்கோ, சம்மதத்தை முடிச்சிடலாமுங்கோ. ஐயோ போ, சொல்லு நைனா. டைம் ஆயினுக்குது, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா சமைச்சுன்னு இருக்கிறா, நாஸ்தா துட்டு பாஸ்தா கிளம்பிடலாம் நைனா. சாரி நைனா, சீக்கிரம் சாப்பிட்டுங்கோ, கிளம்பிடலாமுங்கோ. இது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் மெயின்டைன் பண்ற நீ. சரிங்கோ. ஏங்கோ ஆங்கோ. கறி குழம்பு ஊத்திக்கிறீங்களாங்கோ இல்ல கருவாட்டு குழம்பு ஊத்திக்கிறீங்களாங்கோ? மோ மோ ஆ? எங்க கிளம்பின்னு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லடா அப்பாக்கு கறி குழம்பு. கறியில கைய வச்ச கண்டந்தனமா வெட்டிடுவேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்லிட்டேன். அப்ப வெறும் சொல்றா. இல்லடா சைட் டிஷ் வேற எது இல்லடா மவனே. சக்கரை இருக்குதுல, இருக்குது. சக்கரையை போட்டு நெய்யை ஊத்து, சுகர் வந்து சாப்பிட்டு வந்தாலு. ஆட்டங்கோ. சரி சரி சீக்கிரம் போயே பேசிட்டு வந்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. போயிட்டு வந்து சொல்லுங்களா? அப்ப நீ வரலையா? ஆ, அம்மாக்கு வவுரே சரியில்லடா. வளர்த்த தாயின்னு பாக்குறேன், இல்ல வண்ட வண்டியா கேட்பேன். மரியாதை கிளம்பு. என்னடா இப்பவே மிரட்டுற? அம்மாக்கு வேற லோ பிபி தெரியுமா? லோ பிபியா? ஆ, இப்ப அடிக்கிற அடியில் ஐபிபி ஆயிடும். கிளம்பா. ஐயோ, வரேன்டா. அடேங்கப்பா, பெரிய வீடுதான். வீடு ரொம்ப பெருசாக்குதுடா. என்னை இப்படியே விட்டா அப்படியே ஓடிடுறேன். அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, மரியாதை வாங்கோ வாங்கோ மாமா, வாங்க மாமி. வரங்கோ. ஏன் அங்கே தயங்கி நிக்கிறேன்? ஆமா. உள்ள வாங்கோ. வரோம் வரோம். அது அவ எப்பவுமே ஆத்துக்கார் பின்னாலே இருக்கணும்னு ஆசைப்படுவா. தட்டு இப்படி வச்சிடுங்க. உட்காருங்க, ஒழுங்காவி. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமா. உட்காருங்க மாமி. அட நல்ல ஃப்ரீயா உட்காருங்க, இது நம்ம ஆத்து மாதிரி. யோ, ஒரிஜினல் அவங்களே ஒரு கோடு போட்டிருக்காங்க, டூப்ளிகேட் நமக்கு ஏன் 3 கோடு போட்டு விட்ட? எனக்கு என்னடா தெரியும், யூடியூப்ல அந்த மாமா 3 கோடு போட்டிருந்தாரு, அதை பார்த்து நானும் அப்படியே வீட்டுக்கு வா, உனக்கு முதுகுல 3 கோடு போடுறேன். என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கேன்? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்கோ. இல்ல வீடு நல்லா கொய்யா. நன்னா லட்சுமி கலாச்சாரமா இருந்தது, அதான் சொல்லின்னு இருந்தேன். உங்களுக்கு பூர்வீகம் எங்கே? நமக்கு பூர்வீகம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா?
பாண்டிச்சேரியில பஞ்சாவடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுல்ல, ஓ, பஞ்சவடி ஆஞ்சநேயரா? ஆ, சரி சரி. அங்க எங்க தோப்புனார் பிக்காச்சுவா இருக்கார். பிக்காச்சுவா? ஓ, பட்டாச்சுவா இருக்காரா? பட்டாச்சு பட்டாச்சு. பட்டு அடிச்சிருப்பாரு போல. பட்டாச்சாரியாரானா? சரி சரி, புள்ளையாண்டா எங்க புரோகிதம் படிச்சார்? பிள்ளையாண்டா எங்க புரோகிதம் படிச்சான்? அவன் ப்ரோக்ராமிங் தானே படிச்சான். அது என்ன மாவா கோவா? ஜாவா. ஜாவா. ஜாவா ஜாவா. அவளும் நம்மவா தான் ஜாவா. அவளும் நம்மள வாளாண்டி. ஆஹா. சரிண்ணா. சரி புள்ளையாண்டா சந்தியாவந்தனம் பண்ணுவானா? சந்தியாவுக்கு என்ன, சனீஸ்வரனுக்கே பண்ணுவான். என்னையா சொல்ற? இது சந்தியா வந்துடுமா, நன்னா பண்ணுவான். காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி, நன்னாவும் ஃபன்னாவும் பண்ணுவான். சரி சரி. வந்ததுல இருந்து மாமி அமைதியாவே இருக்காளே. அதானே, மாமி என்ன மௌன விரதமா? அது எங்க வீட்டாண்ட நாங்க ரொம்ப ஆச்சாரமா தான் இருப்பாங்க. எங்க வீட்டாண்ட கோழி கூட குக்குர்கோ அப்படின்னு கூவாதங்க, குக்குர்கோங்கோ அப்படின்னு தான் கூவுங்க. ஆமாங்க. ஃபேமிலியே ஃபன் ஃபேமிலி போங்கோ. அப்படியே பேசிட்டு இருந்தீங்க, 3 பேரையும் வெளியே கொண்டுருவாங்க. 2 பேரும் மூடி நிறுங்கோ. அப்பா பொண்ணு வர சொல்லுப்பா. நாழியாவது பொண்ணு வர சொல்லுங்க, பார்த்துட்டு போனோம். சரிங்கோ, இதோ வரேங்கோ. ஜனனி வாமா. பெரியவால சேச்சுக்கோ. சும்மா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா ஏம்மா பதறினே இருக்க? டேய், அம்மாக்கு எல்லாருக்கும் லோ coffee பிபி கொடுமா? இருக்குடா. லோ பிபி எடுத்துக்க ப்ரூ காப்பி. அம்மா எடுத்துக்கோங்க. மாமா காஃபி. கொடுமா. அப்பா. ஐயங்கார் காஃபி, ஐயங்கார் காஃபி தான்ப்பா. நைனா, ஒரு கோடு போட்டாந்தால் நம்மளை எத்தனை கேள்வி கேட்டான். நாம 3 கோடு போட்டுக்கிறோம், ஒரு கேள்வி கூட கேட்கலாம், நம்மள தப்பாத்துக்க மாட்டான். நீ சும்மா இருந்தா போதும், கம்முனிதியா. சும்மா இரு, நம்ம யாருக்கும் சளைச்சவங்க இல்ல. இவர் ஒரு ஆமா, பொண்ணுக்கு சங்கீதம் வருமா? சங்கீதம் வருமாவா? என்ன அப்படி கேட்டுட்டேல்? என் பொண்ணு பாட ஆரம்பிச்சானா சாட்சாத் அந்த சரஸ்வதியே வீணை எடுத்துட்டு வந்துடுவானா பாத்துக்கோங்க. ஆஹா, அப்ப கர்நாடகமோ மலையாளமோ இதை எடுத்து விட சொல்லுங்கண்ணா. ஜன்னி உட்காந்து பாடுமா. சரி. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, திக்கை நோக்கி எண்ணிரு புருவம் நெறியுதே, கணிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகுதே, கணிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே, அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. முடியல. பேஸ் பேஸ் எப்படி? ரொம்ப நன்னா இருக்கு. இப்ப நான் பாடிட்டேன். மாமா, ஆ? நீங்க தான் சங்கீத கலாபூஷன் சொன்னேலே, கலாவுக்கு புருஷனா? ஓ சூப்பர். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. இது தேவையாயா உனக்கு? பாடுறேலா? பாடுறேன் பாடுறேன். பெருமாளே, உன் பேர் வச்சு ஆரம்பிக்கிறோம், பாத்துக்கப்பா. ஏழு மலையாலும் பெருமாளும், ஏழு மலையாலும் பெருமாளும், லட்டுக்கு ஆசைப்பட்டு மலை ஏறி வந்தல்லும், லட்டுக்கு ஆசைப்பட்டு மலை ஏறி வந்தல்லும், லட்டு விலை ஏறி போச்சு கையில காசு இல்லைங்கோ, லட்டு விலை ஏறி போச்சு கையில காசு இல்லோ, ஏழு மலையாலும் பெருமாளு. சௌக்கியமா இருக்கேல? என்ன புது மாப்பிள்ள, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க மாமி.
காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சரிம்மா. திவ்யாவுக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன். கட்டாயம் குடும்பத்தோட குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. பேஷா பண்ணிடலாமே. என்னம்மா இது இப்படி திடுதுப்புன்னு கல்யாணம்னு சொல்ற? போன மாசம்தான் அவ ஏதோ மேல படிக்க போறதா சொல்லிட்டு இருந்தியே. இல்லைண்ணா, நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்கிறது? நம்ம ஒன்று நினைச்சா பெருமாள் நமக்கு மேல ஒன்று நினைக்கிறார். என்னம்மா சொல்ற? ஆமாங்க்கா, பையன் ஆத்துல அவசரப்படுறா, அதான். பையன் நம்மளவா பையன் தானே? இல்லக்கா, அச்சச்சோ. நம்ம பொண்ணு கூட படிச்சவா லவ் பண்ணி தொலைச்சிட்டா. கட்டினா அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. வேற என்ன பண்ண சொல்றீங்கோ? அந்த ஒத்த காலையும் வெட்டிடுங்கோ. அப்புறம் எப்படி நிப்பா? அச்சோ, என்ன இப்படி சொல்றீங்கோ? பின்ன வேற எப்படி சொல்றது? நம்பாத்து பொண்ண வேற எவாளுக்கோ கட்டி கொடுக்குற உங்களை வேற எப்படி சொல்றதுங்கிறேன். ஏன்னா அமைதியா இருங்கோ. அட என்ன மாப்பிள்ள நீங்க, இதெல்லாம் இப்ப சகஜமாயிடுத்து பாருங்க. ஏன்னா செத்த சாத்திண்டு இருக்கேலா? மாப்பிள்ள சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பிள்ளைங்க தப்பு பண்ணா நாம தான் எடுத்து சொல்லணும். அது எப்படி அவ இஷ்டத்துக்கு விடுறது? மானங்கெட்ட மாமா. எது இது மதிப்பிற்குரிய மாமா. இத நான் டீல் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கோ, நமக்குன்னு ஒரு சில இங்கீதம் சங்கீதம் எல்லாம் இருக்கு. காலாகாலமா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அவளோட தீர்த்தம். அது பிராப்தம்ல. அதான் பிராப்தம். தேவையில்லாம மாட்டி தொலையாதில் அமைதியா இருங்கோ. இப்ப பாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தப்பா எடுத்துக்காதில் ஐ டிட் மீன் ஃபார் ஹர்ட்டிங் யூ. இப்போ நான் வெளியாத்து மனுஷாலா இருந்து ஜனனி நம்மாத்து பொண்ணா இருந்து நான் ஜனனியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருந்தா மாமி என்ன சும்மா விட்டுருப்பாளோ? அவ விடுவா, பிகாஸ் அது அவ பெருந்தன்மை. அதுக்காக எல்லாரும் அப்படி இருப்பாளோ? என்ன நான் மாப்பிள்ள, சொல்றேன், நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். நீங்க விட்டுருக்க மாட்டேன், எனக்கு தெரியுமா நீங்க எப்பேற்பட்டவா. ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு நாழி ஆடுதுல, வாங்க போலாம். ஆமா மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க. அம்மாடி ஜனனி, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போ. ஆமா மாப்பிள்ள, சரிப்பா. நீங்க கிளம்புங்க. இவாகிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன வாங்கோ. குடும்பம் ஒண்ணு சென்ட்டீங்க? வாங்கோ. இர்ரி. நீ முதல்ல கல்யாணத்தை நிறுத்து. புரியுறதா? நம்ம ஆத்துலயே ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு 6 மாசம்தான், போக போக சரியாயிடும். சரியா? அப்புறம் நைனா, கல்யாண வாழ்க்கைலாம் எப்படிக்குது? என்ன சொல்றான் என் மருமவ? அவெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆ, இந்த அம்மா காரிக்கிட்ட தான் ஆக்டிங் அப் போட வேண்டியதாகுது. ஓ, ஆ, உனக்கு மட்டும் இல்லை நைனா, இந்தியாவில் பிறந்த 3/4 பேருக்கு பிரச்சனையே உங்க மாமியாக்காரி தான். போ காக்காக்கி படைக்கிறதுங்கோ.